இந்த 5500 சோஃபா சொன்னீங்களா இதானே அது? இதுதான் நம்ம மினிமமா கொடுக்குற 5500 சோஃபா. நம்ம பிடிசி பொறுத்த வரைக்கும் துள்ளல் தான். சரியா? குதிச்ச இடத்துல குதிச்ச தடமே தெரியாது. தடம் தெரியாது. இது வந்து அதிகபட்சமான ஒரு ரேட் உள்ள சோஃபாவே வெறும் 37,500 ரூபாய் தான். இதுதான் இந்த மாதிரி சோஃபா. இதெல்லாம் நீங்க போய் கடையில போய் பாத்தீங்க, ஒரு பிராண்டட் நீங்க சொல்றீங்களா பெரிய பெரிய பிராண்டட்னு, அந்த பிராண்டட்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து 70 ரூபாய் 80 ரூபான்னு சொல்லுவாங்க. இந்த சோஃபா உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா, உங்க வீட்டுல வந்து கட்லு தேவையில்லை, மெத்த தேவையில்லை, திவான் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, இந்த சோஃபா போதும். 3 சீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு வந்து 18,000 ரூபாய்க்கு நான் கொடுத்தேன். 18,000 தான். ஆமா, நல்லா கவனி. 18,000 ரூபாய்க்கு 3 பெரிய நல்ல சாஃப்ட் நல்ல படா சைஸ் பில்லோ கொடுத்துருவேன். இது வந்து கம்ஃபர்ட் சோஃபா, கீழேயும் ஓபன் பண்ணிக்கலாம், கீழே ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளவுதான். டவுட் இருக்கு, இவ்வளவு பெருசா இருக்க எப்படி வந்து தலை வைப்பாங்க அப்படின்னு டவுட் இருக்கும். ஆக்சுவலி நம்ம உடம்பு வந்து இதுலயே க்ளோஸ் ஆயிரும். சரிங்களா? இந்த ஸ்பேஸ் வந்து தலை வைக்கிற இடத்துல தலைவாணி மாதிரி இருக்கும். ஓ, அந்த மாதிரி தான். ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் தூக்கம், இது வந்து கிட்டத்தட்ட 4 பேர் சேர்ந்தாலும் தூக்க முடியாது. அதாவது நான் நார்மலா கார்னர் சோஃபா கம்ஃபர்ட்ல பண்ணி தரதா இருந்தா வெறும் 28,000 வந்து ஸ்டார்ட் ஆகும். 28. ஆமா. இந்த மாடல்னால இந்த மாடல் வந்து நான் தர ரேட் பார்த்தீங்கன்னா 40 ரூபா கிட்ட வரும். 40 ரூபா கிட்ட வரும். டெலிவரி எல்லாம் சேர்த்து நான் கொஞ்சம் ஃப்ரீயா பண்ணி தரேன். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். இப்போ நம்ம எங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்க ஒரு சூப்பரான ஃபர்னிச்சர் ஷாப் தான் வந்திருக்கோம். பிடிசி ஃபர்னிச்சர் ஷாப். இந்த ஃபர்னிச்சர் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷாப். ஏன்னு சொன்னீங்கன்னா இங்கே கொடுக்குற ஒவ்வொரு ஃபர்னிச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெஸ்ட் குவாலிட்டியில் ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு ப்ராடக்டாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரோ வெல்கம் பண்ணுறோம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுக்கு நிறைய நான் வீடியோ பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆஃபர் போட்டுட்டு இருக்கீங்க, குவாலிட்டியாக நல்ல ப்ராடக்ட்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வியூவர்ஸ்க்கு நம்ம ஷாப்போட அட்ரஸ் அண்ட் லொகேஷன் சொல்லிடுங்க. நம்ம ஷாப்பு எங்கேயும் கிடையாது, திருநெல்வேலியில தான் இருக்கு. சரிங்களா? திருநெல்வேலி வந்து மெயின் இந்த புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. சரிங்களா? அதே சமயம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தான் இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் ஒரி பண்ண வேண்டாம். நாங்கள் ஆல்ரெடி தமிழ்நாடு, கேரளா எல்லா ஊர்லேயுமே நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கோம். சென்னையிலேருந்து அதிகமான ஆர்டர் வந்துட்டு இருக்கு. ஸோ இது வெளியூர்லேருந்து பார்க்குற எல்லா மக்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே டெலிவரி உண்டு, ஃப்ரீ டெலிவரி உண்டு, எல்லாருக்குமே உண்டு. ஓகே, நம்ம கிட்ட வந்து ஃபர்னிச்சர் சோஃபாலாம் என்ன ரேட்ல இருந்து இருக்கா சொல்லிடுங்க. நல்லா கவனிங்க. நம்ம கிட்ட பொறுத்தீங்கன்னா நீங்க வெளியே போய் வாங்குறதை விட ஒரு 40% கம்மியாக தான் இருக்கும். நம்ம கிட்ட ஸ்பெஷல் சொல்லும்போது ரெக்லைனர் சோஃபா, ஸ்பேஸ் சேவிங் கம்ஃபர்ட் சோஃபா. ரெக்லைனர் சோஃபாலாம் வெளியே அதிகமான ரேட் போட்டு வித்துட்டு இருப்பாங்க. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சமான ஒரு குவாலிட்டி உள்ள ரெக்லைனர் சோஃபாவே மேனுவல் சோஃபா 13,500 ரூபாய் தான். 13,500 ரூபாய் தான். நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறேன். அதிகமான குவாலிட்டி ஒரு பிராண்டட் ஷோரூம் போட்டிங்கன்னா அந்த மேனுவல் ரெக்லைனர் வந்து 20,000 ரூபாய் 25,000 ரூபாய்க்கு மேலே தான் இருப்பாங்க. அதுவே நம்ம அதே கான்செப்ட், அதே கிளாத்து, அதே மெட்டீரியல் எல்லாம் போட்டு வெறும் 15,000 ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதே சமயம் ஏழை மக்கள் இல்லாத மற்ற மக்களுக்கும் சோஃபா வேணுங்கிற ஒரே ஒரு கான்செப்டுக்காக லாபம் இல்லாத நோக்கத்தில் ஒரு 5,500 ரூபாய்க்கு ஒரு 3 சீட்டர் ஒரு சின்ன வீடு இருக்கும். அதே சமயம் 5,500 சோஃபா இருந்தாலும் குவாலிட்டி நல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். A to Z பார்ப்போம். அதே சமயம் மற்ற சோஃபா கம்பெனிக்காரங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னா அந்த குவாலிட்டி தான். ஸோ A to Z நீங்கள் ஒரு கட்லு வாங்குவீங்க, மெத்த வாங்குவீங்க, பீரோ வாங்குவீங்க, எல்லாத்தையும் பிரிச்சு பார்த்துடலாம். ஆனால் சோஃபாக்குள்ள என்ன இருக்குன்னு யாரும் பார்த்தது கிடையாது. இன்னைக்கு நான் எல்லாத்தையும் ஓப்பனாக உங்கள் சேனல் வியூவர்ஸ்க்காக நான் காட்டி கொடுத்துறேன். A to Z கிளாத், குஷன், மரம், அது இது மட்டை இட்டு எல்லாமே சேர்த்து வாங்க. ப்ரோ, இந்த 5,500 சோஃபா சொன்னீங்களா இதானே அது? இதுதான் நம்ம மினிமமா கொடுக்குற 5,500 வெளியும் ரேட்டு கம்மியா போட்டு விற்பாங்க. பட் அவங்க இந்த அளவு சைஸும் இந்த அளவு வெயிட்டும் தர மாட்டாங்க. இந்த அளவு வெயிட் இடமே அதுதான். இந்த அளவு வெயிட், இந்த அளவு குவாலிட்டி தர வாய்ப்பே கிடையாது. சரி, குஷன் எப்படி இருக்கும்? குஷனை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டாம், செஞ்சிரும் வாங்க. அப்படியா? சரி, ஓகே. நிரூபி. நம்ம பிடிசியை பொறுத்த வரைக்கும் துள்ளல் தான். துல்லியோ சரியா? என்னதான் தூங்கினாலும் வழக்கம் ஒரு நேரம் கொடுவேன். குதிச்ச இடத்துல குதிச்ச தடமே தெரியாது. தடம் தெரியாது. சரிங்களா? எல்லாம் அப்படியே ஃப்ரீயா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். என்னதான் ஏறி குதிங்க, ஜம்ப் பண்ணி ஒண்ணுமே ஆகாது. சரிங்களா? இதை பாத்தீங்கன்னா வெறும் 5,500 ரூபாய்க்கு நான் மக்களுக்கு கொடுத்துருக்கேன். 5,500 3 சீட்டர் மட்டும். நீங்க ஒரு 40,000 ரூபாய் சோஃபானா என்ன குவாலிட்டி இருக்குமோ அதே குவாலிட்டி, அதே கேரண்டி கூட இது நான் கொடுத்துருவேன். ஓகே, இப்போ இது வந்து டெலிவரிலாம் எப்படி சொல்லிடுங்க. டெலிவரி பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம எப்பவுமே ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்டு இருப்போம். வாங்க ஒவ்வொன்றா காட்டுவோம். சொல்லிட்டீங்க. நிறைய பேர் எனக்கு 5 சீட் இன்னும் 2 சிங்கிள் சீட் சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். வாங்க காட்டிடுவோம். இருக்கலாம். இதுதான் அந்த 3+ சிங்கிள். ஓகேங்களா? இல்ல 3 சீட்டர் 2 சிங்கிள் உண்டு. இந்த மாதிரி கான்செப்ட் பாத்தீங்கன்னா 10,500 ரூபாய்க்கு நான் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். 10,500 தான். வெறும் 10,500 ரூபாய்க்கு தான். இப்போ அப்போ இல்ல, எப்பவுமே இது நான் கொடுக்குற ரேட்டு கம்மி ரேட் தான் கொடுத்துட்டு இருக்கேன். எதனால நாங்க இது கம்மி ரேட் கொடுத்துட்டு இருக்கோம்னா சொன்னோம்ல ப்ரோ, ஸ்டார்டிங் ரேஞ்சில் எல்லாரும் கொடுக்குறது. ஒரு விளம்பர கான்செப்டா இருந்தாலும் கூட ரேட் அதிகம், எல்லாருக்கும் வந்து பயனடையணும். எல்லாரும் குவாலிட்டி நல்லா இருக்கும். இதுல இன்னொரு கான்செப்ட் உண்டு. நல்ல குஷன் வேணும் ப்ரோ அப்படின்னாங்கன்னா இந்த பாக்கெட் ஸ்ப்ரிங் சூப்பர் சாஃப்ட் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். ஆமா, அப்படி பாக்கெட் ஸ்ப்ரிங் சூப்பர் சாஃப்ட் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால, அதாவது ஒரு பெரிய பிராண்டட் ஷோரூம்ல ஒரு 40,000 ரூபாய்க்கு யூஸ் பண்ற அந்த பாக்கெட்
ஸ்ப்ரிங் சூப்பர் சாஃப்ட் சொல்ற அந்த மெத்தட். ஏன்னா லோ ரேஞ்சில் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா லோ ரேஞ்சில் சொன்னாங்கன்னா அந்த லோ ரேஞ்ச் சோஃபா வந்து பெரிய சோஃபாக்கு வித்தியாசம் ஆகாது. ஆனா நான் என்ன பண்றேன்னா இந்த சாதாரண லோ ரேஞ்ச் 5500 சோஃபால கூட அந்த ஹையர் ரேஞ்ச் 40,000 50,000 சோஃபாவோட மெட்டீரியல் அது யூஸ் பண்ணி தரேன். அப்படி யூஸ் பண்ணும்போது அதிகமாக ஒரு 1500 எக்ஸ்ட்ரா 1500 தான் எக்ஸ்ட்ரா வரும். அந்த 40,000 கம்ஃபர்ட்டை வந்து நான் அந்த 1500 போட்டு கொடுத்துருவோம். அவ்வளோதான் ஜி. நாங்க பத்தி மெட்டீரியல் தான். நாங்க வந்து பொருளை வாங்கி விற்கிறவங்க கிடையாது, செஞ்சு விற்கிறவங்க. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மெட்டீரியல் கான்செப்ட்ல அந்த மெட்டீரியல் ஆட் பண்ண என்ன ரேட் வருமோ அதான் வரும். என்கிட்ட வந்து அதிகபட்சமான ஒரு ரேட் உள்ள சோஃபாவே வெறும் 37,500 ரூபாய் தான். இதுதான் இந்த மாதிரி சோஃபா. இதெல்லாம் நீங்க போய் கடையில போய் பாத்தீங்க ஒரு பிராண்டட், நீங்க சொல்றீங்களா பெரிய பெரிய பிராண்டட்னு, அந்த பிராண்டட்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து 70 ரூபாய் 80 ரூபான்னு சொல்லுவாங்க. இருக்கையில ஹை தம்பு நல்லா ஜேரி குதிங்க என்ன வேணா பண்ணுங்க. சரிங்களா? இதோட அதிகபட்ச ரேட்டு வெறும் 37,500 ரூபாய் தான். நீங்க மக்களே ஒரு சவால் விடுறேன், கடையில போயிட்டு ஒரு 2 லட்சம் சோஃபா கூட எடுத்துட்டு வாங்க, நான் வெறும் 37,500 ரூபாய்க்கு செஞ்சு வீட்டில் வந்து டெலிவரி பண்ணி தரேன். வீட்டில் டெலிவரி பண்ணி கொடுத்துங்க. பண்ணித்தரேன். வேற லெவல்ல இருக்கே. இதுல நம்ம கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். என்ன கஸ்டமைஸ் தானே, என்ன கலர் வேணும். ஆமா, மஞ்சள் கலரா, பச்சை கலரா, சிவப்பு கலரா, என்ன கலர்னாலும் சிங்கி சாச்சி அடிச்சு கொடுத்துருவோம். எல்லாமே காட்டுறேன், எவ்வளவு கலர் இருக்குன்னு எல்லாமே நான் காட்டுறேன் பாருங்க. அடுத்து நம்ம ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம கம்பெனில வந்து ஸ்பேஸ் சேவிங் கான்செப்ட். நம்ம பெரிய பெரிய வீடு இருக்கு, இந்த கம்பர்ட் சோவெல்லாம் கேட்பாங்க. நம்ம தான் இருக்கையிலே தமிழ்நாட்டிலே ஓரளவு நல்ல குவாலிட்டியாவும் ரேட் கம்மியா கொடுத்துட்டு இருக்கோம். சிங்கிள் சீட்டர் கம்பர்ட் பாத்தீங்கன்னா வெறும் 13,500 ஸ்டார்ட் பண்ணி சிங்கிள் சீட்டர் பண்ணிட்டு இருக்கு. 13,500 பண்றேன். இது வந்து 2 சீட்டர் கம்பர்ட் தானே, ஓப்பன் பண்ணி காமிச்சிருமா. ஆமாம் ஆமாம், வழக்கமாக ஒரு டயலாக் சொல்லுவாங்க, அதே நானே சொல்லிடுறேன். இந்த சோஃபா உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா, உங்கள் வீட்டில் வந்து கட்லு தேவையில்லை, மெத்த தேவையில்லை, அப்புறம் வந்து என்னது திவான் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, இந்த சோஃபா போதும். ஓகேவா? அப்படின்னு டயலாக் சொல்லுவாங்க, அதான் உண்மை. இந்த சோஃபா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது. ஜாலியாக அப்படியே படுத்து நல்லா இருக்கும். அவ்வளோ படுங்க, மொத்தம் படுத்துறேன், ஃபுல்லாக படுத்துக்கலாம். ஆமாம், அப்படியே இப்போ வந்து ஃப்ரீயாக சாஞ்சு உட்காரணும் அப்படி ஆசைப்பட்டாங்கன்னா சாஞ்சு உட்காந்துக்கலாம். ஆமாம், இதில் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அது வந்து சவாலாகவே சொல்லிடுறேன். அதாவது இந்தியாவிலே சொல்கிறேன், கம்பர்ட்டுக்கு யாரும் பாக்கெட் ஸ்ப்ரிங்கு சூப்பர் சாஃப்ட்டு வச்சு தர மாட்டாங்க, தர முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என் கம்பெனியில் வந்து கம்பர்ட் சோஃபாவுக்கும் பாக்கெட் ஸ்ப்ரிங்கும் சூப்பர் சாஃப்ட்டும் உண்டு. ஸ்ப்ரிங்கு வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. பாக்கெட் ஸ்ப்ரிங்கு கம்பர்ட் சோஃபா வைக்க முடியாது. ஏன்னா ஒரு கட்டில் வாங்குறாங்க, கட்டிலுக்கு மேலே வந்து ஒரு 10 இன்ச்சு மெத்த இருந்தால் ஃபீல் நல்லாயிருக்கும். அதே ஃபீல் தான் இதில் வரும். ஏன்னா அந்த கான்செப்ட்ல இது பாக்கெட் ஸ்ப்ரிங் வச்சிருக்கோம், சூப்பர் சாஃப்ட் வச்சிருக்கேன், நம்ம வச்சு கொடுக்குறோம். இது வந்து 2 சீட்டர் சோஃபா. சரிங்களா? இந்த 2 சீட்டர் சோஃபா இந்த மாடல் கொஞ்சம் நல்ல குல்ட் மாடல் சொல்லுவாங்க. ஸோ இதில் பாக்ஸ் மாடல் உண்டு, அதையும் நான் காட்டுறேன். இந்த குல்ட் மாடலோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 18 ரூபாய்க்கு தான் கொடுத்து 18,000 தான். அதே பாக்ஸ் மாடல்னா வெறும் 16,500 ரூபாய்க்கு 2 சீட்டர். சூப்பர். ஓகேவா? வாங்க, இதுலேயே பார்த்தீங்கன்னா சொல்ல இந்த பாக்ஸ் மாடல் இதுதான் பாக்ஸ் மாடல். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆமாம், இது ஸ்டார்டிங் ரேட்டே பார்த்தீங்கன்னா இதோட 3 சீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு வந்து 18,000 ரூபாய்க்கு நான் கொடுத்தேன். 18,000 தான். ஆமாம், இது நல்லா கவனி. 18,000 ரூபாய்க்கு 3 பெரிய நல்ல சாஃப்ட் நல்ல படா சைஸ் பில்லோ கொடுத்துருவேன். படா சைஸ். அதே மாதிரி டெலிவரி உங்களுக்கு ஃப்ரீயா நான் கொடுத்துருவேன். டெலிவரி ஃப்ரீயா. இதுக்கு மேல என்ன வேணும்? இந்த மாதிரி சோஃபாலாம் கொடுத்து இதெல்லாம் வீட்டில் இருந்து வச்சிங்களேன், நீங்கள் வந்து பெட்டே வாங்க வேணாம், ஜாலியாக ஹாலில் போட்டு சூப்பராக இருக்கலாம். ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கெல்லாம் லைஃப் எத்தனை வருஷம் வரும் தலைவர்? நான் மெக்கானிசத்துக்கு 5 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி. மெக்கானிசத்துக்கு வந்து கேரண்டி, அதாவது 5 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட். யாரி குதிக்க ஜம்ப் பண்ணுங்க, இந்த மெக்கானிசம் ஒன்றுமே ஆகாது. ஸ்டீல் மெக்கானிசம். நிறைய பேர் ஒரு வுட்டு மாதிரி வச்சுட்டு அந்த வுட்டில் 2 பட்டியை வச்சு கொடுத்துருவாங்க, வீலை வச்சு கொடுத்துருவாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக ஃபால்ட் வரும். இதில் ஃபால்ட் நான் தர்ற பொருள் வந்து ஃபால்ட் வராது. மரத்துக்கு நம்ம லைஃப் டைம் கேரண்டி தரோம். 2 சீட்டர் கம்பர்ட் பார்த்தோம்ல, அதுலேயே வந்து 3 சீட்டர் கம்பர்ட். 3 சீட்டர் அதுல மாடல் குல்ட் மாடல்லாம் பொதுவாக வாங்க போகிறது. குல்ட் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக கொடுப்பாங்க. இதுலேயுமே நான் சூப்பர் சாஃப்ட், நம்மள சாஃப்ட், இதெல்லாம் ரொம்ப ஹார்டா இருக்கும் கடைகள். ஒரு டேமேஜ் ஆகாது. இதே ரொம்ப சாஃப்ட், சூப்பர் சாஃப்ட் ஃபோம் வச்சு இவ்வளவு திக்காலாம் குல்ட் யாரும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம அந்த அளவுக்கு குல்ட் சூப்பர் சாஃப்ட் வச்சு தான் கொடுப்போம். கண்ணாவாம இதில் திறந்து காட்டிடு. ஓகே, இது வந்து சோஃபா கம்பெட். இது சோஃபா கம்பெட். அதுல 2 சீட்டர், இது 3 சீட்டர். இதோட விலை பாத்தீங்கன்னா 22,000 ரூபாய்க்கு நான் கொடுத்துருக்கேன். 22 தான். 22 ரூபா. அதுவும் பாத்தீங்கன்னா எல்லாமே நல்ல கூன கிளாத் தான். இந்த கிளாத் எல்லாம் பாத்தீங்கன்னா அருமையா இருக்கு. ஆமா, அதே சமயம் இதுலயும் சூப்பர் சாஃப்ட் பாக்கெட் ஸ்ப்ரிங் எல்லாம் போட்டு 3 பில்லோ வச்சு ஃப்ரீ டெலிவரியோட வெறும் 22 ரூபாய்க்கு இந்த இவ்வளவு பெரிய குல்ட் மாடல் நான் கொடுத்துட்டு இருக்கேன். வெறும் 22 கொடுக்கேன். எல்லா இடத்துலயும் சாஃப்டா இருக்கு. ஓகே, சூப்பரா இருக்கு. எவ்வளவு பெரிய பில்லோ பாருங்க. பில்லோலாம் ரொம்ப பெருசா இருக்கும், வெயிட்டா இருக்கும், நல்ல வெயிட். சரிங்களா? இப்போ இருக்கிறதே நம்ம ஷாப்பில் ஹையஸ்ட் கம்ஃபர்ட் சோஃபா இருக்குது. அதாவது என்கிட்ட இருக்கிறது ஹையஸ்ட் கம்ஃபர்ட் ரேட்டே பார்த்தீங்கன்னா வெறும் 28,000 ரூபா தான். இது 28 தான். 28,000 ரூபா. இது ஹை ரேட்டா? இது ஹை ரேட்னா ஒரு 50,000 70,000 சொல்லுவேன்னு பார்த்தேன். 28ன்னு சொல்றீங்க. 28 ரூபா தான் இருக்கிற ஹையஸ்ட். அது இந்த மாடல் தான் இது. நீங்க ஆமா, இதை விட பெரிய மாடலாக கொண்டு வாங்க.
ப்ரோ அது 60,000 80,000 விற்கி கொண்டு வாங்க 28,000 சூப்பர் குவாலிட்டியாக நான் பக்கா பண்ணி தரேன். இது வந்து கம்ஃபர்ட் சோஃபா கீழேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம், கீழே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஒரு போர்டு போட்டிங்கன்னா கலக்க ஓப்பன். பெரிய மெக்கானிசம், பெரிய லெவலில் வச்சு பண்ணுற மெக்கானிசம் இல்லை, சிம்பிள் மெக்கானிசம். பின்னாடி க்ளோஸ் பண்ணுமா. இந்த சோஃபாவை பொறுத்த வரைக்கும் எதில் கம்ஃபர்ட்னா, இது வந்து சாஞ்சு இந்த தியேட்டரில் உட்காந்து பார்ப்பாங்க இல்லையா, இது ஃபுல்லாக படுக்கும்போது ஃபுல்லாக போடு. நிறைய கஸ்டமர் டவுட் இருக்கும், இவ்வளோ பெருசாக இருக்க எப்படி வந்து தலை வைப்பாங்க அப்படின்னு டவுட் இருக்கும். ஆக்சுவலி நம்ம உடம்பு வந்து இதுலேயே க்ளோஸ் ஆயிரும், சரிங்களா. இந்த ஸ்பேஸ் வந்து தலை வைக்கிற இடத்துல தலைவாணி மாதிரி இருக்கும். ஓ, அந்த மாதிரி தான். ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருந்தால் லைட்டாக தூக்கி போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஓகே ஓகே. ஆமாம். ஸோ இது வந்து தலகாணி மாதிரி. ஆமாம், தலகாணி மாதிரி அழகா சூப்பரா படுத்துக்கலாம். பட் இதோட பெஸ்ட் கான்செப்ட் சினிமாட்டிக் கான்செப்ட்ல அப்படி உட்கார்றது. ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்களும் படுங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. ஆமாம், ஜாலியாக உட்காந்து வெயிட்லாம் இல்லை தாங்க, ஒன்றும் பிரச்சனை ப்ரோ. ஏறி குதிக்கலாம். வெயிட்டு இல்லை, வெயிட்டு தூக்கம். இது வந்து கிட்டத்தட்ட 4 பேர் சேர்ந்தாலும் தூக்க முடியாது. ஆடலாம், பாடலாம், குதிக்கலாம், விளையாடலாம். இந்த இதில் வந்து ஒரு ஸ்டோரேஜ் வச்சிருக்கேன், சரிங்களா. இல்லை ரிமோட்டு, புக் 6 வேணால் போட்டு வச்சு எல்லாத்தையும் வச்சுக்கலாம். ஆமாம், ரிமோட்டு எது வேணாலும் போட்டுக்கலாம். இந்த ஸ்டோரேஜ் வைங்க, அவருக்கு கப் ஹோல்டர் இருக்கு, சரிங்க, எல்லாமே இருக்கு. எல்லாம் இருக்கு. இருக்கையிலே ஹையர் கம்ஃபர்ட்டு, ஹையர் கான்செப்ட். இந்த கம்ஃபர்ட்டுடைய விலை பார்த்தீங்கன்னா பிடிசி தர ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 28,000 ரூபாய் மட்டும்தான். 28,000 மட்டுமே டெலிவரியோட, வித் டெலிவரியோட. சரிண்ணா ப்ரோ, இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இது. ஆமாம், நம்ம பிடிசியில் பார்த்தீங்கன்னா வெறும் சோஃபா மட்டும் இல்லை, கட்டில் ரொம்ப ஃபேமஸாக குஷன் கட்டில் பண்ணி கொடுத்துட்டு குஷன் கட்டில். ஆமாம், ஹெட் ரெஸ்ட் அதெல்லாம் நம்ம தர ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹெட் ரெஸ்ட் ஃபோட்டோஸ்லாம் நான் இருக்கு, நான் காட்டுறேன். அது எல்லாமே ஹெட் ரெஸ்ட் தான், சரிங்களா. டிசைனாக ஹெட் ரெஸ்ட் வேணுமா அதுவும் பண்ணி இங்கே பார்சல் அனுப்பிடுவேன். யாரும் தர முடியாத விலையில நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். சூப்பர். இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டு 1000 ரூபாய் 1500 ரூபா கேட்குற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வெறும் 200 ரூபா ஸ்கொயர் ஃபீட், 200 ரூபா, 150 ரூபா, 250 ரூபாயில முடிச்சு கொடுத்துருவேன். ஓ சூப்பர். அதுக்கு மேலே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன், குஷன் டெக்கரேஷனில் அதிகபட்சமாக என்கிட்ட 300 ரூபாய்க்கு மேலே கிடையவே கிடையாது. இன்டீரியர் கான்செப்ட் நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது கட்டில் வெறும் 12 ரூபாய்க்கு நான் பண்ணி கொடுக்குற கட்டில். 12,000 கட்டில் வந்து ஏறி குதிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, சரிங்களா. ஒன்றுமே ஆகாது. இந்த மாதிரி கட்டில் மக்களுக்கு டவுட் இருக்கும், ப்ரோ இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் நல்ல பயங்கர திக்னஸ். இதோட திக்னஸ் இவ்வளோ தான் இருக்கும், சரிங்களா. இங்கே பாருங்க, குஷன் வந்துடும். திக்னஸ் இவ்வளோ திக்னஸ் இருக்கும். இந்த பிளைவுட்டோட திக்னஸ் வந்து இவ்வளோ திக்னஸ், சரிங்களா. 1 இன்ச்சுக்கும் அதிகமாக இருக்கும் ஜி, அதிகமாக இருக்கும். அது இதுக்கு மட்டும் தனியாக ஆர்டர் போட்டு நான் எடுத்து பண்ணுறது. ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரி இருக்கும். நல்ல லைஃப் உண்டு. எல்லா மாடலும் பண்ணி தருவேன். 12,000 ரூபாயிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவேன். 12,000 ரூபாயிலேருந்து. சில கஸ்டமர் வந்து கேட்பாங்க, ப்ரோ 2 சீட்டரில் அந்த ரெகுலர் மாடலில் பண்ணி தாங்கம்பாங்க கம்ஃபர்ட். அது இந்த மாதிரி கம்ஃபர்ட். இது வந்து 2 சீட்டர் கம்ஃபர்ட். நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணால் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த ஃபஸ்ட்டு கீழே இருந்து காமிச்சிடுறேன். ஓகே. இது பார்த்தீங்கன்னா அடியில் ஓப்பன் பண்ணால் அந்த 2 சீட்டர் பேரா. அதாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டிவி ஹாலில் போடுவாங்கல்ல, அந்த 2 பேர் கப்புள் சீட் மாதிரி இது. ஓகே. ஆமாம், இப்படி சாஞ்சு உட்காரும்போது டீ பார்க்க வசதியாக இருக்குது. ஃபுல்லாக படுத்துக்கலாம். சாஞ்சு வேணும் அப்படின்னா அந்த சாஞ்சு அப்படி போட்டுக்கலாம். ஓகே. சாஞ்சு டீ பார்க்கறதுக்கு இதை விட பெஸ்ட் கம்ஃபர்ட் சோஃபா எதுவுமே கிடையாது. இப்போ 3 சீட்டர் போட முடியலன்னா 2 சீட்டர் போட்டு நம்ம இடம் கம்ஃபர்ட்டுக்காக நம்ம அழகாக பண்ணிக்கலாம். ஆமாம், இது ஹால்லையும் போட்டுக்கலாம். சினிமா தியேட்டர் மாதிரி வச்சிருப்பாங்க, ஹோம் தியேட்டர். அதுக்கு இது செட்டப் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அருமையா இருக்கும். இது நம்ம என்ன பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம்? இது பார்த்தீங்கன்னா இது வெறும் நான் 20,000 ரூபாய்க்கு தரேன். 20,000 ரூபாய்? வெறும் 20,000 ரூபாய்க்கு இது செட்டப் நான் தரேன். அடுத்து வந்து ரெக்லைனர் சோஃபா. ரெக்லைனர். ஆமாம், ரெகுலர் சோஃபா பொறுத்த வரைக்கும் வெளியே என்னன்னா 20,000 ரூபாய் 25,000 போட்டு அடி வெளுத்துருவாங்க, சரிங்களா. நம்ம பிடிசியில் பெஸ்ட்டு குவாலிட்டி. இங்கே நல்லா சாஃப்டாக இருக்கும், இங்கே நல்லா சாஃப்டாக இருக்கும். சாயிறதுக்கு நல்லா அப்படி அவ்வளோ முடிஞ்சு ரைட் அப்படி செஞ்சு அப்பா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நல்ல ஹைட்டு. பாக்கி ரெகுலர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோவோட தலை வரைக்கும் தான் நிற்கும். தலையிலேருந்தே உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 அடி கிட்ட வெளியே வந்துடும். ஸோ நம்ம ரெகுலர் வந்து நம்ம ஹைட் அதிகமாக இருக்கும், வித்து எல்லா ப்ராடில் அதிகமாக இருக்கும். குஷன்லாம் சூப்பராக இருக்கும், சூப்பர் குஷனாக இருக்கும். இதோட மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா ஒக்கின்னு ஒரு பிராண்டு யூஸ் பண்ணுறேன். அது வந்து ஜெர்மன் பிராண்டு, டெல்லி மேடு கிடையாது. ஆக்சுவலி அது டெல்லி மேடு கிடையாது. டெல்லி மேடு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், அடிக்கடி கம்ப்ளைண்ட் வரும். ஸோ மெக்கானிசத்துக்கு மட்டுமே நான் வந்து 3 வருஷமோ 4 வருஷமோ ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியே தரேன். வெறும் 13,000 ரூபா. எவ்வளோ பெரிய ஹை லெவல் கம்ஃபர்ட் இருக்கிற சோஃபாயும் கொண்டு வாங்க. ரெகுலர் நான் 13,000 ரூபாய்க்கு பண்ணி தரேன், சரிங்களா. அவ்வளோதான் ரெகுலர் சோஃபா. இதில் நிறைய கலர்ஸ் நிறைய இது இருக்கு. எல்லாம் ஆமாம். சில இந்த மாதிரி 3 ஃபோல்டு கேட்பாங்க, 3 ஃபோல்டு மாடல். அதில் 3 ஃபோல்டே கொஞ்சம் வளைஞ்சு வர்ற மாடல் கேட்பாங்க. இது 2 ஃபோல்டு மாடலு. ஆமாம், அந்த மாதிரி என்னென்ன மாடல் வேணும், என்னென்ன கான்செப்ட் நம்ம பண்ணி கொடுத்துருவேன். இப்போ ரெக்லைனர் எல்லாமே 3 சீட்டர் ப்ளஸ் 2 சிங்கிள் சீட்டர். அது என்ன பிரைஸ்? ஆமாம், அதாவது ரெகுலர் மாடலாகவே இருக்கும், ஆனால் மெக்கானிசம் மட்டும் இருக்காது. அது வந்து என்னுடைய அதிகபட்ச விலை 37,500 ரூபாய் தான். 37,500. ரெகுலர் இருக்கிற அதே கம்ஃபர்ட் சூப்பராக இருக்கு, அதே சாஃப்ட், அவ்வளோ ஸ்மூத்னஸ் இருக்கும். இதில் உட்காந்து பார்த்துட்டாங்கன்னா சோஃபா வாங்காம போக மாட்டாங்க. இந்த ஃபேப்ரிக் வேற மாதிரி இருக்கு. இந்த ஃபேப்ரிக் வந்து அப்பர் லெதர்பாங்க, சரிங்களா. இது ரேரு.
ஆமா, ஏன்னா இது லெதருடைய மேல் தோலை மட்டும் கட் பண்ணி போடுவாங்க. ஓகே. வெளியே எல்லாரும் லெதர் ரேட்டு தான் கொடுப்பாங்க, லெதர் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஓகே. நம்ம பிடிசியில் வந்து லெதர் பண்ணி கொடுக்குறோம். லெதர் சோஃபா உங்களுக்கு ஒரிஜினலாகவே லெதர் வேணும் அப்படின்னா ஒரு 15 நாள் மட்டும் டைம் வேணும் எனக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் சொல்கிற கலரில் வந்து நான் வெளியே இருந்து ஆர்டர் போட்டு எடுத்து நான் பண்ணி தருவேன். ஒரிஜினல் லெதராகவே பண்ணி தருவேன். ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் அப்பர் லெதரும்பாங்க. லெதருக்கும் லெதர் ரேட்டுக்கும் நடுவில் உள்ள ஒரு விஷயம் இது. ஓகே. ஆமாம், இதோட ரேட் பார்த்தீங்கன்னா லெதரை விட ஒரு பாதி அளவு கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்கும். லெதர் ரேட்டை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் நாங்கள் வெளியே லெதர் ரேட்டு அந்த ரேட்டு போட்டு விற்கானுங்க, அதுக்கு நாங்கள் எவ்வளோ. ஓகே. இது 2 சீட்டர் ப்ளஸ் 3 சீட்டர். 3 சீட்டர். ஆமாம் ஆமாம். ஓகே. ஸோ இதில் நமக்கு வேற என்ன வெரைட்டி இருக்கு? இதில் ஏகப்பட்ட கலர் கான்செப்ட் எல்லாமே என் குடோனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நான் காமிச்சு. ஓகே. ஸோ எல்லாத்தையும் காமிச்சிட்டீங்க. கார்னர் சோஃபாலாம் காட்டவில்லையே நீங்க? இது இப்போ அதுலேயே வரும் கார்னர் சோஃபா அண்ட் மினிமம் பாக்ஸ் கார்னர்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஃபோட்டோ கூட காட்டுறேன் உங்களுக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 16,000 ரூபாயில இருந்து உங்களுக்கு சோஃபா செட் கார்னர் சோஃபா இருக்கும். நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 4000 மாடல் மாதிரி நான் வச்சிருக்கேன். 4000 மாடல் வச்சிருக்கேன். நீ எவ்வளோ என்ன வேணும் கேட்டால் பண்ணி கொடுத்துட்டே இருப்பேன். வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மட்டும் போட்டு என்ன சோஃபா வேணும், கார்னர் சோஃபானா கார்னர், 3+1னா 3+1 ஏதாவது டைப் பண்ணி போட்டு விடுங்க. அதோடைய மாடல்ஸ் வந்து நான் அவ்வளோ காண்டு அனுப்பி தரேன். ஓகே ப்ரோ. இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 2 சீட்டர் நம்ம பார்த்தோம், 3 சீட்டர் கூட பார்த்தோம். இப்போ நம்ம கார்னர் இது மாதிரி பண்ணி கொடுப்பீங்களா? வாங்க. கார்னர் பார்த்தீங்கன்னா சில பேர் யோசிப்பாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்னர் சோஃபாவில் வர்ற கம்பெட்டு. சரிங்களா? சோஃபாவில் ஏறி நிற்க தப்பா நினைக்க வேண்டாம். என்னதான் ஏறி குதிச்சாலுமே நம்ம சோஃபா ஒன்றுமே ஆகாது, கொலன்னு இருக்கு. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சின்ன பசங்க வீட்டில் ஏறி குதிப்பாங்க. ஆமாம், இப்படி தான் உட்காந்து. அதாவது இது ஒரு அமைப்பு ஆயிடுச்சா, அழகாயிடுச்சு, ஒரு ஃபுல் செட்டப் ஆயிடுச்சா. இதுல உட்காந்து சின்ன பசங்க குதிக்கட்டும், ஏறி விளையாட்டு எல்லாமே பண்ணட்டும். சரிங்களா? இது ஒரு கார்னர் சோஃபா. இப்போ இப்படி இருக்கு இந்த சோஃபா. இந்த தூக்கி உள்ள போட்டு வச்சா முடிஞ்சு. அவ்வளோதான். இந்த ஒரு தள்ளு, ஒரே ஒரு தள்ளு, அவ்வளோதான் முடிஞ்சு. சரிங்களா? எல்லாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் சோஃபா ஆயிடுச்சு. அவ்வளோதான். கம்பர்ட்னா வேணா கம்பர்ட் மாதிரி இழுத்துக்கலாம், உள்ள தள்ளி வச்சுக்கலாம். ஓகே. இது ரொம்ப அருமையா இருக்கும். எல்லாரும் சாஃப்ட் ப்ரோ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடையில ரொம்ப ஹார்டா இருக்குது, குழிவர ஐட்டம். இதுலேயே நான் சூப்பர் சாஃப்ட் போட்டு பக்காவா பண்ணி கொடுத்துருக்கேன். எல்லாமே சாஃப்டா இருக்கும், மரம் தட்டாது. அதாவது நான் நார்மலா கார்னர் சோஃபா கம்பர்ட்ல பண்ணி தரதா இருந்தா வெறும் 28,000 வந்து ஸ்டார்ட் ஆகும். 28. ஆமா. இந்த மாடல் வந்து நான் தர ரேட் பார்த்தீங்கன்னா 40 ரூபா கிட்ட வரும். 40 ரூபா கிட்ட வரும். டெலிவரி எல்லாம் சேர்த்து நான் கொஞ்சம் ஃப்ரீயா பண்ணி தரேன். ஓகே. பில்லோஸ் எல்லாம் ஃப்ரீயா பண்ணி தரேன். சூப்பர் சூப்பர். அதிகபட்ச ரேட் அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு வரும். ஒரே ஒரு மாடல் மட்டும் கம்பர்ட்ல வந்து ஆமா 48,000 வரும். அந்த ரெகுலர் மாடல்லே கம்பர்ட் சோஃபா மாதிரி பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு மேல அந்த மாடலே கிடையாது. மாடலே இல்ல. இவங்க அடுத்த சோஃபாக்கு போவோம். சரியா? என்ன இப்படி வரீங்க? அவ்வளவுதான் ப்ரோ. இதான் நம்ம கம்பெனி. சரிங்களா? ஆமா. இப்போ இந்த சோஃபா வந்து அதே ரெகுலர்ல வந்து ஒரு நார்மல் கான்செப்ட் கேட்பாங்க. நம்ம பொறுத்த வரைக்குமே சோஃபானா கம்ஃபர்டபுள் தேவைப்படும். நல்ல கம்ஃபர்டபுள் வேணும். ஸோ அதே மாதிரி கான்செப்ட் தான். உட்கார இடம், சாயிர இடம், கை வைக்கணும், நல்லா கம்ஃபர்டபுளாக பண்ணி கொடுப்போம். சரி, இன்னும் ஹையர் கம்ஃபர்ட் வேணுமா? உட்கார இடம் இப்படி சாஞ்சி வந்துடும். ஆமாம். எப்படின்னா ப்ரோ, உதாரணத்துக்கு வந்து ரெகுலர் மாடலை பொறுத்த வரைக்கும் இங்கே வாங்க போகிறது சைடு வியூ பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஸாக வரணும் இங்கே. ஆமாம், நல்ல எவ்வளோ கிராஸாக இந்த உட்டை இங்கேருந்து கிராஸாக வரும். கிராஸாக வரும்போது உட்காருங்கன்னு வச்சுக்கோங்க. உட்காருங்க. உட்காரும்போது அப்படியே சாரிச்சுக்கோ ஃப்ரீயாக இருக்கும். ஆமாம், ரிலாக்ஸாக இருக்கும். அதுவே 90 டிகிரியில் வேணாலும் பண்ணி தருவாங்க. அதான் ரெகுலர் மாடல் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பட் அது கம்ஃபர்ட்டாக இருக்காது. அது கம்ஃபர்ட்டாக இருக்காது. கிராஸ் கட் பண்ணும்போது பிளைவுட்டு கிளாத்து எல்லாமே என்னாகும், அதிகமாக வேஸ்டேஜ் ஆகும். வேஸ்டேஜ்னா நிறைய பொருள் தேவைப்படும். 90 டிகிரில கட் பண்ணும்போது அவ்வளவு தேவைப்படாது. ஆமா, ஆனால் 90 டிகிரி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்டீரியர் பண்றாங்கல்ல அப்புறம் அவங்களாம் பின்னாடி இந்த மாதிரி ஹெட் ரெஸ்டா நிறைய தேவைப்படும் அவங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடல் உண்டு. அது குல்ட் மாடல், டைமண்ட் மாடல், இது வந்து ஸ்கொயர் டைப்பு, இது வந்து ஸ்டிச்சிங் டைப்பு, இது வந்து கோல்டு பட்டன் டைப்பு, இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டைப் எல்லாமே உண்டு. இதெல்லாமே நம்ம வந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இதெல்லாம் நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டு தான் இருக்கு. சூப்பர். வெளியே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் 1000 ரூபாலாம் வச்சு வாங்குறாங்க. நான் அவ்வளோலாம் வைக்க மாட்டேன், வெறும் 300 ரூபாக்குள்ள தான். 300 ரூபா தான். என்னென்ன மாடல் கேட்டாலும் பண்ணி கொடுத்தோம். வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்ஸின் கிளாத் யூஸ் பண்ணுவாங்க. ஆமா, லெதர் ரெக்ஸின் யூஸ் பண்ணுவாங்க. மோசி, ஜூட்ல இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ரெக்ஸினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெடிப்பா வரும். பார்த்துருக்கீங்களா? சீட்டு கவர் வெடிப்பா வரும். ஸோ ரெக்ஸின் வந்து கண்டிப்பாக போடாங்க. நான் கம்பெனியில் ரெக்ஸினை அடிச்சே தரமாட்டேன். ஆமாம், நீங்களே கேட்டாலும் நான் சொல்லிடுவேன். ரெக்ஸின் அடிக்காங்க, அடிச்சா கண்டிப்பாக லைஃப் இருக்காது. ஸோ ரெக்ஸின் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ரெக்ஸின் வேண்டாம்னு சொல்கிறவங்க வந்து லெதரேட் போயிடலாம். இப்போ நீங்கள் கேட்டிங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்ஸின் பையில கொடுக்குற லெதரேட். ஓகே. ஆமாம், லெதரேட் அந்த ஃபீல் நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா காமிக்கிறேன். ஓகே. ஆமாம், இது எல்லாமே ட்ரிபிள் கோட்டிங் கிளாத்தும்பாங்க. ஆமாம், லெதரேட் வந்து டபுள் கோட்டிங். கீழே வந்து ஒரு பேக்கிங் இருக்கும். மேலே வந்து ஒரு கிளாத்துடைய அந்த இது தன்மை இருக்கும். நல்லா பார்க்க எப்படி இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்பர் லெதர் மாதிரி இருக்கும், பக்காவாக இருக்கும். கடைகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோசி கிளாத்னு யூஸ் பண்ணுவாங்க.
இதெல்லாம் ஒரு ரோல் தான் வச்சிருப்பேன் சாம்பிளுக்கு. இதான் மோசி கிளாத்து. இதோட விலை பார்த்தீங்கன்னா வெளியே வெறும் 100 ரூபா தான் போயிருக்கு. 100 ரூபா? நம்ம யார் ரேட்லாம் சொல்ல ஓப்பனாக சொல்கிறேன், வெறும் 100 ரூபாய்க்கு இதை நான் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஆமாம். ஒரு சில இது வந்து இந்த மாதிரி தண்ணி உள்ளே இறங்கும், டஸ்ட்டு படும், இந்த மாதிரி இருக்கும். இது லைக் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் டஸ்ட் ஃப்ரீ கிளாத்னு சொல்லுவாங்க, ஸ்டாய்டு கிளாத்னு சொல்லுவாங்க. வெளியே வந்து இதைத்தான் ஸ்டாய்டு கிளாத்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படின்னா இது வந்து ஸ்வைட் கிளாத்னு கொடுத்துட்டு இருக்காங்க. மேல வெல்வெட் மாதிரி பலன்னு இருக்கும். ஆனா பின்னாடி வந்து அந்த பேக்கிங்கே இருக்காது, தின்னாதான் இருக்கும், ஜிஎஸ்எம் கம்மி. இதை மேல சோஃபால போட்டாங்கன்னா இதான் டஸ்ட் ஃப்ரீ, இதான் ஸ்வைடுன்னு சொல்லி இதை கண்ணை மட்டும் வாங்கிட்டு போயிடுவாங்க. இதோட விலையும் பாத்தீங்கன்னா 100 ரூபா தான் இருக்கும். 100 ரூபா தான் அவ்வளோ இருக்கும். பட் இது ஜிஎஸ்எம் கம்மி. நல்ல ஜிஎஸ்எம் என்ன, இப்போ இதே கிளாத்தில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கோங்களா, அதே மாதிரி வெல்வெட் இருக்கா? ஆமா, வெல்வெட் மாதிரி இதான் ஒரிஜினல் ஸ்வாடுன்னு சொல்லுவாங்க. வெல்வெட் மாதிரி பலன்னு இருக்கும். சரிங்களா? ஆனால் இதுக்கு என்ன வித்தியாசம்னா இது பின்னாடி வந்து இந்த பேக்கிங் இருக்கும். இந்த இருக்குல்ல, இது இருக்கிறனால தான் இதோட ஜிஎஸ்எம் அதிகமாக இருக்கும். இதோட விலை பார்த்தீங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டி எடுத்தீங்கன்னா 360 ரூபா வரும். 360 ரூபா தான். 100 ரூபாய், இது 360 ரூபா. இந்த கிளாத் நல்லா அருமையாக இருக்கும். இதில் வந்து தண்ணி ஊற்றினே அந்த கிளாத்தில் தண்ணி ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா கவனிங்க, வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஓகே, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஆமாம், வாட்டர் ரெசிஸ்டன்ட்னா தண்ணியை தடுக்கும். சரிங்களா? வாட்டர் ப்ரூஃப்னா தண்ணியே படாமல் இருக்கும். இப்போ ரெசிஸ்டன்ட் தண்ணி ஊற்றுறீங்கன்னா இந்த ஃபைபர் லைன் வந்து என்ன பண்ணுன்னா தண்ணி அப்படியே உறிஞ்சி வச்சு. நீங்கள் இந்த முனையில் தண்ணியை ஊற்றுறீங்க அப்படின்னா அப்படியே தண்ணி அப்படியே உறிஞ்சி வச்சுக்கும். ஓகே. சரிங்களா? அதனால் இது வந்து லைஃப் நல்லா இருக்கும். ஆமாம், இதோட விலை பார்த்தீங்கன்னா அது 360 ரூபா. அந்த அளவு குவாலிட்டி இதில் உண்டு, நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கிளாத் வந்து ஜஸ்ட் ஃப்ரீ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாத் வந்து லைஃபாக இருக்கும். இந்த மாதிரி கிளாத்துக்கு 5 வருஷம் 6 வருஷம் கேரண்டி கொடுத்துடலாம். ப்ரோ, என்ன இப்போ ஃபேக்டரி கூப்பிட்டோன்னு சொன்னீங்க, ஆனால் கட்டையா இருக்கு, என்ன இதுதான் சோஃபாவுடைய எலும்பு. ஆமா. ஓகே. இது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ சோஃபாக்கு அவ்வளவு லைஃப் இருக்கும். இப்போ நீங்க லைஃப் இருக்குன்றீங்க, லைஃப் டைம் கேரண்டி கொடுக்குறீங்க, அது எப்படி அது பாசிபிள்? எதனால கொடுக்கனா, இப்போ வெளியே பார்த்தீங்கன்னா மற்ற சோஃபா கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் வுட் யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து நீ வுட், ஜாதிக்கா மரம், அப்புறம் வந்து மிக்ஸ் வுட், அந்த மாதிரிலாம் அந்த வுட் இந்த வுட் ஆமா சொல்லுவாங்க. ஆமா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்க சென்னையில் எங்க நீங்க? சென்னையில் ஓயமார் மணலி சைடு, அப்புறம் மாதவரம் சைடு அப்படின்னா உங்களுக்கு அழகா அக்வர் அணுகத்திரி ஏகப்பட்ட குடோனா இருக்கும். அந்த கண்டெய்னர்ல இருந்து மிஷினரி கொண்டு வர பேலட்டை பிரிச்சு தான் எல்லாருமே சோஃபா அடிக்கிறது. அதனாலதான் அவங்க ரேட் கம்மி. ஒரு உதாரணத்துக்கு ஏன் சென்னையில் வந்து ரேட்டு ரொம்ப கம்மியா, குவாலிட்டி கம்மியா தான் இருக்கும். ஆமா, எதனால அப்படின்னா அதுக்கு ரீசன் என்னன்னா அவங்க வந்து அந்த மாதிரி விட்டு கிலோ பாத்தீங்கன்னா 10 ரூபாய் 15 ரூபாய் வரும். அவ்வளவுதான். ஒரு கிலோ எடுத்தாங்கன்னா இவ்வளவு காண்டு எடுக்கலாம். ஏன்னா வெயிட்லெஸ் அந்த மரங்கள். அதனால அது வந்து அவ்வளவு ஸ்டெபிலிட்டி இருக்காது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீ மூட்டுலாம் சொல்லுவாங்க. நீ மூட்டுனா வேப்ப மரம் கீரலா வரும். அது வெயில பிடிங்கன்னா ஒரு மாதிரி வளைஞ்சிரும். ஆமா, ஆலமரம், அரச மரம், அப்புறம் மாமரம் போடுவாங்க, மா விட்டும்பாங்க. மாமரம்னா தெரியும், மாமரம் தெரியல. மாமரம்லாம் ஒரு பீஸை கட் பண்ணி ரோட்ல தூக்கி போடுங்க, ஒரு 10 நாள் கழிச்சு பாருங்க ஒரே உளுத்து பவுடரா கொட்டிடும். நல்ல கொட்டும். மாமரம், பலாமரம், இந்த ஃப்ரூட்ஸ் மரங்கள்லாம் தூக்கி எடுத்து போடுவாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக போடக்கூடாது. ஏன்னா அந்த ஃப்ரூட் மரத்தை வந்து அந்த மாதிரி பச்சையாக செல்லுலோஸ் அதிகமாக இருக்கும். அதனால் வண்டுகள் அதிகமாக அரிக்கும். இந்த மரங்கள் எந்த மரம் போடலாம்னா, நம்ம போட வேண்டிய மரம் பார்த்தீங்கன்னா மலேசியன் வேங்க போடலாம். அது அப்புறம் மலேசியன் மகாகனி போடலாம். தேக்கு மரம், இந்த மாதிரி தேக்கு, அப்புறம் கோங்கு, பட்டாக்கெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மரங்கள்லாம் ஃபர்னிச்சருக்காகவே செய்யப்படுற மரங்கள். இந்த மரம் எப்படி இருக்குன்னா இதெல்லாம் கனி காய்க்கிற மரங்கள் கிடையாது. கொடுக்காது. இந்த மரம் நல்லா அப்படி உருண்டு அப்படியே வளரும். எவ்வளோ ஹைட் வேணாலும் வளரும். ஆமா, நீங்க வந்து நிலம்பூரா அங்கெல்லாம் போயிட்டீங்கன்னா ஆசியால பெரிய மரம்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப வருஷமா வரல, சுத்தா இருக்க வளர்ந்துக்கிட்டே போகும் இந்த மரங்கள். அதனால வானத்துக்கு வந்துட்டு போகும். ஸோ இந்த மரங்கள் வந்து நம்ம யூஸ் பண்றதுனால என்ன ஆகும்னா நல்ல ஸ்டெபிலிட்டி, நல்ல லைஃப் இருக்கும். ஆமா, நாட்டு தேக்கு போடுவாங்க, சின்ன 40 வருஷம் வெட்டிடுவாங்க. இந்த மரங்கள்லாம் இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, நம்ம கிட்ட மரம்லாம் எங்க இருந்து வருது? இந்த மரம்லாம் பாத்தீங்கன்னா இந்தோனேஷியன், மலேசியன், அங்கிருந்து வரும். மலேசியன், இந்தோனேஷியா, அப்புறம் வந்து நம்ம ஊர்ல எங்க எல்லாம் வெட்டி தள்ளிட்டா சரி, நம்ம ஊர்ல எங்க மரம், ஆப்பிரிக்கா, இந்த மாதிரி கண்ட்ரில இருந்து இந்த மாதிரி மரங்கள் வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 வருஷம் பழமையான மரங்கள் தான் இருக்கும். அதனால உருண்டு பெருசா இருக்கும், அவ்வளோ கம்ப்ளைண்ட் வராது. இது ஆல்ரெடி ஷிப்ல வரும்போது என்ன ஆகும்னா நல்லா காஞ்சி எடுத்து தான் வரும். காஞ்சி தான் வரும். பட் இருந்தாலும் நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஒருவேளை சில மரங்கள் மிக்ஸ் ஆச்சுன்னா பிரச்சனை வருமோன்னு சொல்லிட்டு. அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா ஆமா, இந்த மாதிரி ட்ரீட்டிங் பண்ணிடுவேன். மரத்தை வந்து ட்ரீட் பண்றது. இந்த மாதிரி என்ன பண்ணுவோம்னா கெமிக்கல்ல ஊற போட்டுருவோம். ஆமா, இப்ப நைட் என்ன பண்ணுவோம்னா தண்ணி மாத்திட்டு திரும்ப எல்லாம் ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா எவ்வளவு முறை அவ்வளவு ஊற போட்டுருவேன். அப்புறம் வந்து இந்த மரங்களை ஒரு 1/2 hour ஊற போட்டாலே போதும்.
ஆமா வெறும் அரை மணி நேரம் ஊற போட்டாலே போதும். அந்த அளவுக்கு இந்த மருந்தை உறிஞ்சி வச்சுக்கும். ஏன்னா நல்லா காஞ்சி போன மரம்ல டக்குன்னு மருந்தை உறிஞ்சிரும். சரி, இதை தூக்கி நான் வந்து சோஃபாலையோ எல்லாம் யூஸ் பண்ணும்போது வராது. ஓகே ஓகே நம்பிடும். அது மாதிரி பிளைவுட் கூட பாத்தீங்கன்னா நல்லா வாங்கலாம். இந்த காட்டுறேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா 1 இன்ச் திக்னஸ் பிளைவுட் போடுவோம். 1 இன்ச்சு? ஆமா, 1 இன்ச்சுக்கு மேலதான் வரும். இவ்வளவு திக்னஸ் பிளைவுட் தான் நம்ம போடுவோம். ஓகே ஓகே. இதுல காட்டுறோம். இதுல காருங்க எல்லாமே நல்லா ப்ரோ. எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி எடுங்க ப்ரோ. 1 இன்ச் திக்னஸ் தான் பிளைவுட் வந்துடும். சரிங்களா? மரம்லாம் கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹார்டாக நெருக்கி தான் அடிப்போம். இவ்வளோ காண்டு அடிப்போம். இங்கே இடம்லாம் லைட்டாக வீக்கான இடங்கள். இந்த இடங்கள் வந்து இந்த மாதிரி திக்காக இவ்வளோ காண்டு போட்டு அடிப்போம். ஆமாம், அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் எதுவும் ஆகாது. வர என்ன ப்ரோ உள்ள ஃபுல்லாக ஃபேக்ட்ரி செட்டப் வேற லெவலில் இருக்கு. ஆமாம், நம்மளுடைய இது வந்து என்ன செட்டுனா இது மேனுஃபேக்சரிங் யூனிட். நம்மளுடைய இங்கே எல்லா சோஃபா நம்ம தெளிவாக ரெடி பண்ணுவோம். ஆமாம், மற்ற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா சோஃபா கடைகளில் வந்து யூனிட்டை பார்க்க முடியாது. என் கம்பெனியில் வந்து நீங்கள் யூனிட்டை பார்க்கலாம். நீங்களே உங்கள் சோஃபா ரெடி பண்ணுறது கண்ணோட என்ன மரம் என்ன ஃபோம் எல்லாம் பார்க்கலாம். காலையில் பார்த்துட்டு சாயங்காலம் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ப்ரோ கையில் ஸ்பான்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க ப்ரோ. இது வந்து என்ன ஸ்பாஞ்ச் தெரியுமா? என்ன ஸ்பான்ஸ் ப்ரோ? ஸ்பாஞ்சில் வந்து லாட்டெக்ஸு, பிஓ, சூப்பர் சாஃப்ட்டு, மெமரி ஃபோமு, இப்போ லேட்டஸ்ட்டாக ஏதோ ஆர்கானிக் மூங்கில் ஃபோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதான் லேட்டஸ்ட் நினைக்கிறேன். இப்போ என்ன விஷயம்னா அதாவது அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபோம் இருக்கும். இதை வந்து பியூ ஃபோம்னு சொல்லுவாங்க. இதைத்தான் சோஃபாக்கு வந்து சீட்டுக்கு பேக் எல்லாத்துக்கும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. ஆமாம், இந்த ஃபோம் தான் ஹீட் இருக்கும். நாட்கள் ஆக ஆக அமுங்கி போயிடும். அப்போ நீங்கள் எதுக்கு இதை யூஸ் பண்ணுறீங்க? நல்ல கொஸ்டின். இது எதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணோம்னா இந்த ஃபோம் வந்து பேக்கில் மட்டும் யூஸ் பண்ணுவோம். இப்போ பின்னாடி மட்டும் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மட்டும் தான் இந்த பியூ ஃபோம் யூஸ் பண்ணணும். ஆனால் நிறைய கம்பெனிகளில் எல்லா கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா இதை வந்து சீட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மெயின் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது ரேட்டு வந்து சூப்பர் சாஃப்ட் ஃபோம் ஒன்று உண்டு ப்ரோ. ஆமாம், இந்த ஃபோம் வந்து சூப்பர் சாஃப்ட் ஃபோம். சரிங்களா? இந்த ஃபோமோட விலையை கம்பேர் பண்ணும்போது இதோட 3ல் 1 பங்கு தான் அது வரும். ஆமாம், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இது நல்ல சாஃப்டாக லப்பர் ஃபோம் மாதிரி இருக்கும். நல்லா அருமையாக இருக்கும். ஆமாம், இந்த ஃபோமை எடுத்து நம்ம சீட்டுக்கு போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ காண்டு ஃப்ளெக்ஸி இருக்கும் ப்ரோ. என்னதான் அமுக்கி விட்டாலும் இருக்கும் வந்துருங்க. இது வந்து நல்ல ஃப்ளெக்ஸியாக இருக்கும். இந்த ஃபோம் தான் சீட்டுக்கு யூஸ் பண்ணணும். வெறும் இந்த ஃபோம் மட்டும் யூஸ் பண்ணாமல் இது கூட வந்து நம்ம பாக்கெட்டட் ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ப்ரிங்கையும் நம்ம யூஸ் பண்ணணும். ஆமாம், உதாரணம் இந்த ஸ்ப்ரிங்கை நம்ம போட்டு இந்த ஸ்ப்ரிங் சூப்பர் சாஃப்ட் உட்காந்தீங்கன்னா நல்ல ஜம்பிங் சூப்பராக இருக்கும். அதான் நம்ம சோஃபா எல்லாமே ஜம்பிங்காக இருக்கிறது. ஓகே ஓகே. நல்ல லைஃப் வரும் இதில். சரிங்க ப்ரோ. உள்ள எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா சோஃபாலும் இதே கான்செப்ட் தான் வச்சிருப்போம். இந்த இடத்துல இந்த ஃபோம் சோஃபா ரெடி பண்ணிட்டு இருக்கானா இதெல்லாம் அதே மாதிரி தான். சரிங்களா? நீங்க ஏறி கூச்சா ஒரு மாதிரி ஜம்பிங் வருது இல்ல, ஏறி குதிங்க. இதுல பாக்கெட்ஸ் இது வரதுனால தான் யாரு குதிச்சாலுமே நல்ல ஜம்பிங் நல்லா இருக்கும். நானும் சோபா பாயா மாறிட்டேன். என்னதான் ஏறி குதிச்சாலும் இதுல ஒண்ணுமே ஆகாது. நல்லா மீச்ச இடத்துல வந்து ஒண்ணுமே தெரியாது. நல்லா ஜம்பிங் நல்லா இருக்கும். சரிங்களா? ஆமா, இது வந்து சாதாரண அந்த 12,500 சோஃபா சம்திங் வரும். இந்த சோஃபாலேயே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தான் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 40,000 மேலே செட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் போகிறனால மட்டும்தான் பிடிசியில் வந்து கேரண்டியாக ஒரு பொருளை சப்ளை பண்ண முடியும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 5,500 சோஃபா பார்த்தோமே அது இதுதான் இல்லையா? இதில் சொன்னோம்ல, இதில் ஒரு 1,500 போட்டு 1,500 போட்டு சூப்பர் சாஃப்ட் பாக்கெட் ஸ்ப்ரிங் போட்டாச்சு. ஓகேங்களா? ஆமாம், நான் இந்த இதில் ஏறி குதிங்க ஒன்றுமே ஆகாது. நல்லா இருக்கும், ஜம்மி நல்லா இருக்கும். என்னெல்லாம் ஏறி கூச்சாலுமே அது ஒண்ணுமே ஆகாது. அப்படியே ரிலாக்ஸா அப்படியே கூச்ச இடத்துல ஒண்ணுமே தெரியாது. ஒரு காண்டு கூச்சிருக்கு அந்த இடத்துல ஒரு பள்ளமோ குழியோ. இன்னொன்னு இந்த கிளாத் வந்து டஸ்ட் ஃப்ரீ கிளாத். என்னதான் என் கால் எவ்வளவு அழுக்கு வச்சு தேய்ச்சாலும் ஒண்ணுமே ஆகாது. ஒண்ணுமே அப்படியே புதுசாவே இருக்கும். சரிங்களா? நம்ம சேனலை பார்த்துட்டு வர கஸ்டமர்ஸுக்கு நம்ம என்ன காம்ப்ளிமெண்ட் கொடுக்க போறீங்க? நம்ம சேனல் வெங்கிடா சேனல் பார்த்து வர எல்லா கஸ்டமருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 2 பில்லோ ஃப்ரீயாக கொடுப்போம். 2 பில்லோ? ஆமாம். அப்படி சில பேர் எங்களுக்கு பில்லோ வேண்டாம் ப்ரோ ரொம்ப சின்னதா இருக்கு. ஆமாம், கேட்குறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோம் பப்பி ஃப்ரீயாக கொடுத்துருவோம். பப்பி? ஆமாம். என்ன ப்ரோ இது ஹெவியா இருக்கு. இந்த மாதிரி ஃபோம் பப்பி ஃப்ரீயாக கொடுத்துருவோம். சரி, ஃபோம் பப்பி எங்களுக்கு வேண்டாம்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஒரு இல்லையா, ஆமாம், இந்த மாதிரி டீப்பா ஃப்ரீயாக கொடுத்துருவோம். டீப்பா எங்க பாருங்க, டீப்பா. சரிங்களா? ஓகே, இதில் ஏதாவது ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருவோம். சரி, இது எல்லாம் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல வேணாம்னு சொல்ற கஸ்டமருக்கு என்ன கொடுப்பீங்க? டெலிவரி ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவோம். டெலிவரி கொடுத்துருவீங்க? அதாவது டெலிவரி ஃப்ரீயா கொடுத்துருவாரு? ஆமா, ஃப்ரீயா டெலிவரி. ஓகே, சூப்பர். சரி, இப்போ நம்ம மொட்டையா டெலிவரின்னு சொன்னா அதையும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. சரி, எந்த ஊருக்குலாம் நம்ம டெலிவரி நம்ம பண்றோம்? அதாவது நல்லா கவனிங்க, எல்லா ஊருக்குமே சவுத் இந்தியாவில் வந்து கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, சரிங்களா, அப்புறம் ஆந்திர பிரதேஷ், எல்லாருக்கும் சவுத் தமிழ்நாடு எல்லா சவுத் இந்தியா எல்லாத்துக்குமே நான் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவேன். எல்லாம் தமிழ்நாடுக்குள்ள சொல்லுவாங்க. ஆமா, நீங்க சவுத் இந்தியாவே சொல்றீங்க. நமக்கு எல்லா இடத்துலயும் அங்க கேரளால கம்பெனி இருக்குல்ல, அதனால கேரளால உள்ள எல்லாருக்குமே நம்ம ஃப்ரீ டெலிவரி தான். அப்ப கண்டிப்பா ஒரு வீடியோ போடணும். ஆமா, கண்டிப்பா. உங்களுடைய மெயின் ஏரியா இப்போ உங்களுக்கு எந்த ஏரியா ப்ரோ? நமக்கு வந்து ஓஎம்ஆர், சென்னை. ஓஎம்ஆர்ல எங்க?
துரைப்பாக்கம். ஆமாம், ப்ரோக்கு வந்து OMRல துறைப்பாக்கம் பக்கத்தில் எங்கே பார்சல் ஆஃபீஸ் இருக்கோ அது வரைக்கும் நான் ஃப்ரீயாக பக்காவாக சூப்பராக பேக்கிங்லாம் பண்ணி எல்லாம் என் பொறுப்பு. நான் கொண்டு போய் அந்த OMR வரைக்கும் வச்சுருவேன். அங்கேருந்து வீட்டுக்கும் டெலிவரி கொடுப்போம். அங்கேருந்து வீட்டுக்கு போகிறது மட்டும் நீங்கள் சார்ஜஸ் தர மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ஓகே. நீங்கள் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்க, வீட்டு பக்கத்துலேயே கொடுத்துருவேன்னு. ஆமாம். இப்போ வாங்குற கஸ்டமருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஏதாச்சும் டேமேஜ்னா இப்போ நான் என்ன பண்றது? ரிட்டர்ன் டேமேஜை விட ஒரு இஷ்யூ என்னன்னா, சில சோஃபாஸ் வந்து வீட்டுக்குள்ளேயே போகாது. ஆமா, நம்ம பண்றது வந்து எப்போ பாத்தீங்கன்னா கேஷ் அண்ட் கேரி மாதிரி தான் பண்றோம். ஓகே, ஒரு சின்ன டோக்கன் அட்வான்ஸ் தான் தர போறீங்க. பேலன்ஸ் மெட்டீரியல் உங்க வீட்டு ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான், வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் பேலன்ஸ் அமௌண்ட் தர போறீங்க. ஸோ மெயின் ப்ராப்ளம்னா வீட்டுக்குள்ள சோஃபா போகணும். அதான் பெரிய பிரச்சனையா இருக்கும். அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா, அந்தந்த ஊர்ல வந்து ஒரு ஆள் வச்சிருக்கோம். அதனால டேமேஜை பத்தியோ சர்வீஸை பத்தியோ அதாவது நீங்க பக்கத்துல இருந்து பக்கத்துல கொண்டு போற சோஃபாவே கரெக்டா கொண்டு போல டேமேஜ் ஆக தான் செய்யும். ஆமா, நம்ம எவ்வளோ பேக் பண்ணி எவ்வளோ கவனமாக கொண்டு போகிறோமோ அதை பொறுத்து அந்த சோஃபாவோட ப்ராப்பராக போய் சேர்றது. அதனால் பற்றி ஒரி பண்ண வேண்டாம். எப்போவுமே டேமேஜ் வர வாய்ப்பு கிடையாது. மேபி ஏதாவது சின்னதாக வீட்டுக்குள்ளே போகலை, இந்த மாதிரி சின்ன டேமேஜாக லைட்டாக ஏதாவது கான்செப்ட் உருவானாலும் கூட நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணி தரலாம். ஸோ மக்களே பார்த்தீங்களா, கிறிஸ்டல் கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா ஓனரே வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டாரு. டெலிவரி பற்றியும் உங்களுக்கு எல்லா குறையும் வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு. வீடியோவில் நம்பர் இருக்கு, எதனா ஒரு டவுட்னா கூட நீங்கள் கால் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணுறேங்க. யாரெல்லாம் சோஃபா வாங்க போகிறாங்களோ, சோஃபா வாங்குற ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ணி விடுங்க. கேரளாவில் இருக்கிற ஒரு கடையில் ஒரு பிரான்ச்சில் நம்ம வந்து வீடியோ போடுவோம். தேங்க்ஸ். ஆமாம், கண்டிப்பாக போடுவோம். நம்ம சேனல் வந்து PTC ஃபர்னிச்சர்னு ஒரு சேனல் இருக்கு. ஓகே, அந்த சேனலில் வந்து டெய்லி அப்டேட் என்னென்ன சோஃபா ரெடி பண்ணுறோம் அதில் வந்துடும். ஏதாவது புது ஆஃபர் இருந்தாலும் அந்த சேனலில் வந்துடும். ஸோ அதையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வைக்கலாம். ஸோ அதோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ போயிட்டு ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச சோஃபாவை நீங்கள் வாங்கிட்டு ஹோம் டெலிவரி ஃப்ரீயாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா வாங்கணும் கூட இல்லை, நீங்கள் வெளியே ரேட்டை விசாரிச்சுட்டு வந்து நம்மகிட்ட கம்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி.